ஹாய் விவோஸ். அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சாவித்திரி தாமரை கிட்ட வசிய மருந்து கலந்த சாப்பாடை சேதுவுக்கு கொடுக்க சொல்லி அனுப்புகிறாங்க. உள்ளே போயிட்டு தாமரையும் நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு தாமரை போய் சேதுவுக்கு பரிமாறுறாங்க. சேது வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாலும், ஆனால் தாமரை நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக பிடிச்சி பரிமாறிக்கிட்டு இருக்கு. பரிமாறும்போது சேது தாமரை கிட்ட கேட்குறாரு, தமிழ் என்ன பண்ணுறா, தூங்கிட்டாளா, சாப்பிட்டாளா, அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றியே சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் தாமரை அது எதுவுக்குமே பதில் சொல்லாமல், நீங்கள் சாப்பிடுங்க மாமா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சப்பக்கட்டு கட்டி மழுப்புறாங்க. இருந்தாலும் சேது விடாமல் தமிழை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாமரை சொல்கிறாங்க, மாமா எதுக்கு மாமா இப்போ அவளை பற்றி பேசிக்கிட்டே, அவள் தூங்கிட்டா, எதுக்கு நீங்கள் அவளை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கும் உங்களுக்கும் தான் ஒன்றும் இல்லை, நாய் போச்சுல, அவளை தான் மாமா வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சேது போதையில் இருக்கிறனால அவள் என்னதான் வீட்டை விட்டு வெளியே இருந்தாலும் என் மனசில் இருக்கா அப்படின்னு சேது சொல்கிறாரு. இல்லை மாமா, உங்கள் மனசில் அவள் இனிமேல் இருக்க மாட்டா, நான் தான் இருப்பேன். அவள் எதுக்கு மாமா உங்களுக்கு, நான் இருக்கேன்ல, நான் உங்களை உசுருக்கு உசுராக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அவளை போய் எதுக்கு பேசிக்கிட்டு, அவளை நீங்கள் விவாகரத்து பண்ணிடுங்க, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வார்த்தையை விடவும் எங்கிட்ட சேதுவுக்கு கோவம் வந்துடுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னைய ரூம்குள்ளே விட்டதே தப்பு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை சேது அடிச்சிடுறாரு. தாமரை அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இல்லை மாமா, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லும்போது, நீ எதுவும் சொல்ல வேணாம், வெளியே போ, இடத்த காலி பண்ணு, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது தாமரையை மிரட்டுறாரு. தாமரையும் அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க. இங்கிட்டு சாவித்திரி தான் மகன் என்னமோ பெரிய சாதனை பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் தாமரை அழுதுகிட்டே வரவும், என்னடியாச்சு, ஏண்டி அழுதுகிட்டு வர்ற அப்படின்னு தாமரை கிட்ட சாவித்திரி கேட்குறாங்க. என்னம்மா நீ பிளான் போட்ட, வசிய மருந்து கலந்துருக்கேன், அது கலந்துருக்கேன்னு சொன்ன, அவர் என் கண்ணத்திலேயே அடிச்சுட்டாரு சப்புன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாமா உள்ளே போனதுலேருந்தே அவளை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்திக்கிட்டு இருக்கு. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, விடுடி பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகிறான், இன்னும் இருக்கல, நம்ம ஊரு போய் சேர்றதுக்குள்ள இவனை நம்ம வழிக்கு கொண்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் அவதாமா அவர் மனசில் இருக்கா, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சேது டென்ஷனில் சாப்பிடாம கையை கழுவிட்டு படுத்துடுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.